ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இதுக்கு முன்னாடியே கிச்சன் டூர் வீடியோட பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல கவுண்டர் டாப், பேண்ட்ரி யூனிட் அண்ட் மேல இருக்க கபோர்ட்ஸ், லாஃப்ட் இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோல கவுண்டர் டாப்புக்கும் கீழே இருக்க கபோர்ட்ஸ்ல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன், எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ யாராவது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா குழப்பம் இல்லாம நல்லா தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கிச்சனோட லெஃப்ட் சைட்ல இருந்து காமிச்சிட்டே போறேங்க. பேண்ட்ரி யூனிட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கபோர்டு ஒன்று இருக்குங்க, 2 ரேக் வச்ச மாதிரி. ஒரே ஒரு டோர் தான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் கிரைண்டர் வச்சிருக்கேன். அந்த கிரைண்டருக்கு தேவையான பேஷன், மாவரைக்கிற கல், அது எல்லாமே அந்த ஒரே இடத்துலயே வச்சிருக்கேன். மற்ற கபோர்ட்ஸை விட எனக்கு இந்த கபோர்ட்ல சைஸ் பர்ஃபெக்டா இருந்ததுங்க கிரைண்டர் வைக்கிறதுக்கு. ஸோ அதே இடத்துல வச்சு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கும் கீழே இருக்க ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே காலியா தாங்க இருக்கும். அப்பப்ப தேவைப்படுறது இல்ல மேல வைக்கிறதுக்கு அலுப்பா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நான் சேர்த்து வச்சுப்பேன். இப்போதைக்கு 2-3 தாம்பூலம் இருக்கு. அப்புறம் எக்ஸஸா யூஸ் பண்ணாம வச்சிருக்க பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். நீங்க என்னோட கபோர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலயுமே கரப்பாம்பூச்சி சாக் பீஸ் போட்டு வச்சிருப்பேன். வீட்டுல வேற எங்கேயாவது நான் கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட உடனே போயிட்டு கிச்சன்ல கரப்பாம்பூச்சி சாக் பீஸ் போட்டு வச்சிருவேங்க. ஏன்னா கிச்சன்ல ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை விரட்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பக்கத்துல தான் இந்த எல் கார்னர் வருதுங்க. இதுல இருக்க டோர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உள்ள டோரை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ரைட் டோரை ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். 2 டோரையுமே ஒரே நேரத்துல ஓபன் பண்ணவும் முடியாது, க்ளோஸ் பண்ணவும் முடியாது. பழகுனவங்களுக்கு தாங்க இது தெரியும். புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ரைட் சைடு டோரை ஃபுல்லா என்னால ஓபன் பண்ண முடியாதுங்க. ஸோ உள்ள நுழைஞ்சி பாத்திரம் எடுக்கிறது கஷ்டம். அதனால லெஃப்ட் சைடு டோரை ஃபுல்லா ஓபன் பண்ற மாதிரி கிளாம்பு தான் போட்டிருக்கோம். 2 டோரையும் நல்லா ஓபன் பண்ணி வச்சா இந்த மாதிரி சைடா ஒரு பக்கமா இருக்குங்க. நம்ம வீட்டு வாசல்ல உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த 2 டோரும். இந்த கபோர்ட்ல ரைட் சைட்ல இருந்து பாத்துக்கிட்டே வரலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி வச்சிருக்கேங்க. இந்த பேஸ்கெட்ல சின்ன சின்ன பொருள் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். மாவு சலிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன கொலாண்டர்ஸ், அப்புறம் இந்த பூரி எல்லாம் எடுக்கும்போது பெரிய பெரிய கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணுவோம், பருப்பு கடையிறது, இதெல்லாமே இந்த பேஸ்கெட் குள்ள தாங்க போட்டு வச்சிருக்கேன். தனித்தனியா வச்சோம்னா இடத்த அடைச்சிரும். அண்ட் ஒரு பொருளுமே எங்கெங்க வச்சிருக்கோம் அப்படின்றது தேர்றதும் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் ஒரு பேஸ்கெட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அக்சஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். பக்கத்திலேயே மாவு எடுக்கிறதுக்கான 2 டப்பா வச்சிருக்கேன். மொத்தம் 3 வச்சிருப்பாங்க. 1 இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, மிச்சம் 2 தான் இங்க இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே மிக்ஸி ஜார் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் எல்லாம் கம்மியா இருக்குல்ல, அந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போற மாதிரியான பாத்திரம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ நான் காமிக்கிற இந்த பாத்திரம் எல்லாம் சாமிக்கு படைக்கிறப்போ, சமையல் பண்றப்போ நான் யூஸ் பண்ணிப்பேங்க. அதெல்லாம் நான்வெஜ் புழங்காத பாத்திரம். எனக்கு வெஜ்ஜுக்கு தனியா நான்வெஜ்ஜுக்கு தனியா புழங்கணும் அப்படின்றது தாங்க விருப்பம். பட் இருக்கிற 2 பேருக்காக அவ்வளவு பாத்திரம் வாங்கி சேர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விரத நாட்கள்ல சாமிக்கு சமைக்கிறப்போ மட்டும் இந்த பாத்திரம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியா ஒரு செட் ஆஃப் பாத்திரம் வச்சிருக்கேன். இப்போ அதுக்கும் கீழே இருக்க செல்ஃப்ல ஒரு பிளேட் ஃபோல்டர் வச்சு பெரிய பிளேட்ஸ் எல்லாம் இங்க தாங்க வச்சிருக்கேன். இதெல்லாம் நாங்க ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரமா இருக்கக்கூடிய குக்கர்ஸ், கடாயி, இந்த மாதிரி வெயிட்டா இருக்க பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கேன். அடிக்கடி எடுக்கக்கூடியதை முன்னாடியோ, ரேரா எடுக்கக்கூடியதை பின்னாடியோ அப்படின்ற ஆர்டர்ல தாங்க ப்ரையாரிட்டி கொடுத்து நான் வச்சிருக்கேன். இப்ப இந்த இடத்துலயுமே ஒரு டிவைடர் வச்சிருக்கேங்க. இப்ப மேல இருக்க பாத்திரத்தை நம்ம தனியா எடுத்துக்கலாம், கீழே இருக்க பாத்திரத்தை தனியா எடுத்துக்கலாம். கீழே இருக்க பாத்திரத்தை எடுக்கணும் அப்படின்னா மேல இருக்க பாத்திரத்தை எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. சோ நமக்கு ஈஸியா இருக்கும் அக்சஸ் பண்றதுக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த டப்பா எல்லாமே ரொம்ப ரேரா யூஸ் பண்ணக்கூடியது. ஏதாவது பலகாரம் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா அந்த டைம்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பாத்திரத்திலேயே ஒரு 75% பாத்திரம் இந்த எல் கார்னர்லயே வச்சிருக்கேங்க. சமையலுக்கு வேண்டிய முக்காவாசி பாத்திரம் இங்கதான் இருக்கும். இதை ஒரே எல் ஷேப்பா போட்டுக்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு வசதியா இருக்குங்க. இடையில நாங்க பார்ட்டிஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா இடம் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே டிராக் பண்ற மாதிரி 3 டிராயர் இருக்குங்க. ஆஸ் யூசுவல் எல்லா கிச்சன்லயும் வைக்கிற மாதிரி கம்பல்சரி. நாங்க எந்த டோர்லயுமே ஹேண்டில் வைக்கலங்க. எல்லா டோர்லயுமே இந்த மாதிரி விரல் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ள கையை விட்டு ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே ஹேண்டில் வச்சுதான் போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஹேண்டில் லெஸ்ஸா போயிடலாம்னு சொல்லிட்டு தான் வச்சதே. இந்த ஹேண்டிலுக்கு பேர் கூட ஏதோ சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன். ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிராயர்ல இந்த மாதிரி கட்லரிஸ் எல்லாம் வச்சிருக்கேங்க. பாக்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா டெய்லி சமையலுக்கு 2-3 கரண்டியோ தான் யூஸ் பண்ணுவேன். தடல் புடலா சமையல் செய்யும் போது அதெல்லாம் தேவைப்படும். அதுக்கும் கீழே மிடில்ல இருக்க டிராயர் பாத்தீங்கன்னா மேல ஓபன் பண்ற மாதிரி இருக்காது, கீழே ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். இதோட மாடலே அதானான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அது என்ன கதைன்றத பின்னாடி சொல்றேன். இப்ப இந்த மிடில்ல இருக்க டிராயர்ல சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் அப்பப்ப யூஸ் பண்ணக்கூடிய டீ டம்ளர் எல்லாம் வச்சிருக்கேன். டீ குடிக்கிறதுக்கு டம்ளர்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோங்க. 3 தட்டு 4 டம்ளர் இதே தாங்க ரொட்டேட்டபிளா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாஷ் பண்ணி இதே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ரேரா எடுக்கிறதுலாம் அப்படியே புதுசு மாதிரி உள்ள
உள்ளேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது. மூணாவது டிராயருக்கும் மேல நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியுங்க. அது என்ன கதைன்னா, கீழே லாஸ்டா இருக்க டிராயர்ல பிளேட் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி தான் பிளானுங்க. பட் ஃபைனலி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து டிமார்ட்ல வாங்கின கொஞ்சம் பிளேட்டோட சைஸ் எல்லாம் பெருசா இருந்தது போல. ஸோ எந்த பிளேட்டையுமே என்னால் அந்த கீழே லாஸ்ட்ல இருக்க டிராயர்ல வைக்க முடியலங்க. அதனால மிடில் இருக்க அந்த டிராயரோட டோரை வந்து தலை கீழே வச்சு திருப்பி பார்க்கலாம், கொஞ்சம் கேப் கிடைக்குமே அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வச்சு பார்த்தோம். அதனால தான் அந்த மிடில் இருக்கக்கூடிய ஹேண்டில் வந்து தலை கீழே இருக்குங்க. பட் அதுக்கப்புறம் கூட என்னால் அந்த பிளேட்ஸ் எல்லாம் அதில் வைக்க முடியல. அந்த டைம்ல வந்த கார்பெண்டரும் ஈஸியா தலைக்கீழ மாத்தி போட்டுட்டாரு. திரும்ப அதை பழையபடி மாத்தி போடுறதுக்கு முடியல. யாரு பண்ணாங்களோ அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டாரு. திரும்ப நம்ம யாரையாவது புதுசா கூப்பிட்டு ஒரு வேளைக்கு 2 வேளையா வச்சுக்க வேண்டான்றதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ இதுல சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அந்த பெரிய பெரிய பிளேட் எல்லாமே அந்த எல் கார்னர்ல வச்சுட்டேங்க. இப்போ இங்க ஒரு பேஸ்கெட் போட்டு கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த பெரிய ஃபில்டர் எல்லாம் தேவைப்படும். அது யூஸ் ஆகாத கட்லரி ஃபோல்டர், அப்புறம் கொஞ்சம் அந்த மெலமைன் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய பவுல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வச்சிருக்கேன். கபோர்ட்ஸோட டோர்ஸ்ல எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தாங்க. நம்ம ஃபாஸ்டா தள்ளுனா கூட அழகா ஸ்லோவா போய் அதுவே மூடிக்கும். இது நம்ம கிச்சன் இல்லைங்க, யார் இன்டீரியர் பண்ணாலும் எந்த கிச்சன் பண்ணாலுமே இதெல்லாம் காமனா பண்ணக்கூடிய விஷயம் தான். அதுக்கு பக்கத்துல சிலிண்டர் வைக்கிறதுக்கான இடங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன ஸ்டூல் ஒன்று வச்சிருக்கேன், மேல இருக்க பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்காக. அந்த இடத்துல ஒரு சின்ன அவுட்லெட் ஹோல் தெரியுது இல்லையா, ட்ரைனர் பிளேட் மாதிரி. அது என்னன்னா சிங்கோட அவுட்லெட்டை வந்து நாங்க இந்த இடத்துல தான் வச்சிருக்கோம். அது நல்லா கார்னர்ல இருக்கிறதுனால ரொம்ப ரேரா தாங்க கிளீன் பண்றேன். அதனாலதான் டஸ்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போ ட்ரை ஏரியா ஃபுல்லா முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த பக்கம் ரைட் சைடு வெட் ஏரியால என்ன வச்சிருக்கேன்னு காட்டுறேன். சிங்க்குக்கு கீழே அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்க கபோர்ட்ல இதுவுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர் ஓபன் பண்ற மாதிரி தாங்க இருக்கும். ஆப்போசிட்ல கிரைண்டர் வச்சுக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதை விட இது வந்து சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். கிரைண்டரை இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்றது தாங்க பிளானே. பட் என்ன ஆச்சுன்னா பத்தாம போயிருச்சு. கிரைண்டர் வச்சா பக்கத்துல பேஷன் எல்லாம் வைக்க முடியாம போயிருச்சு. ஸோ இந்த இடத்துலையுமே அப்பப்போ யூஸ் ஆகக்கூடிய கொஞ்சம் அந்த தட்டுமுட்டு சாமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். கீழே இருக்க ரேக்கில் எக்ஸஸா இருக்க தோசைக்கல், இரும்பு பாத்திரம் அதெல்லாம் வச்சிருக்கேன். இந்த இரும்பு பாத்திரத்துக்கெல்லாம் எண்ணெய் தடவி வச்சிருப்போம் இல்லையா, அது க்ளோஸ் பண்ணியே வைக்கிறதுனால அந்த எண்ணெய் காரம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் வருது. ஸோ ஒரு சின்ன பிளேட்ல பேக்கிங் சோடாவோட கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நல்லாவே அந்த ஸ்மெல் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ உங்க வீட்டு கிச்சன்லயுமே இந்த கபோர்ட்ஸோட டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது, அது பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம கிச்சன்லயே பெரிய இடம் அப்படின்னா அந்த எல் கார்னர் சொல்லுவேன். அந்த எல் கார்னருக்கு அடுத்தபடியா பெரிய இடம் அப்படின்னா இந்த அண்டர் த சிங்க் ஏரியா தான். நானே போயிட்டு உள்ள உட்காந்துக்கலாங்க, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். நான் பார்ட் 1 வீடியோட தம்ப்நெயிலே உங்களுக்கு இதை நான் போட்டிருப்பேன் அந்த பிக்சரை. ஆக்சுவலா சிங்க்குக்கு கீழே இவ்வளவு ஸ்பேஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா என்ன ஆயிருச்சுன்னா, நம்ம சிங்க் வந்து கொஞ்சம் பெருசா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. சிங்க் வைக்கிற இடத்துக்கும் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவுறப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்பில் ஆகுது இல்லையா தண்ணி, அதனால கீழே இருக்க யூனிட்ஸ்க்கு எந்த டேமேஜும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி சிங்கோட ஃபுல் வெயிட்டை தாங்கிறதுக்காக 2 யூனிட்டுக்கும், அதாவது 2 பிளைவுட்டுக்கும் நடுவுல வச்சோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு லைஃப் வரும்னு சொல்லியிருந்தாங்க, எந்த டேமேஜும் இல்லாம. ஸோ நம்மளோட சிங்கை சுத்தி நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. அதனாலேயே சிங்குக்கு கீழே இருக்க இந்த கபோர்ட் நல்லா பெருசா இருக்கும். வேஸ்டேஜ் போற பிளேட் எல்லாமே கீழே ஃப்ளோர்ல தான் வைக்கணும். பட் அது வச்சா கூட ஃபியூச்சர்ல அந்த யூனிட் டேமேஜ் ஆகுமே அப்படின்றதுக்காக நாங்க வால்லே விட்டுட்டோம். அந்த வேஸ்ட் கலெக்ட் பண்ற டியூபுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா இருக்குங்க. அதனாலதான் கீழே தொங்காம இருக்கிறதுக்காக நான் வெயிட் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன். பிளம்பர் யாரையாவது கூப்பிட்டு தான் அதை சைஸா கட் பண்ணி நான் சரி பண்ணணும். இப்போ சிங்குக்கு கீழே இந்த மாதிரி கிளீனர்ஸ் தான் இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன். சிங்குக்கு கீழே இப்போ நான் பாத்திரம் ஏதாவது வச்சுக்கணும்னா கூட வச்சுக்கலாங்க, எனக்கு எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரைனேஜ் பிளேட்டை தான் நாங்க சிலிண்டர் வச்சிருக்க இடத்துல வச்சிருக்கோம். அதையுமே ஒரு அடிக்கு மேல ஏத்தி தாங்க வச்சிருக்கோம். இந்த அந்தூருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நான் அந்த ட்ரைனர் பிளேட்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து எந்த பூச்சியும் எனக்கு வராது, எந்த பேட் ஸ்மெல்லும் எனக்கு வராது. சின்ன இடமா இருந்தாலும் சரி, பெரிய இடமா இருந்தாலும் சரி, நம்ம அதை மெயின்டைன் பண்றதுல தாங்க இருக்கு. கிச்சன் டூர் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.